அண்மை செய்தி, சென்னை மெரினா லூப் சாலையில் ஏராளமான மீனவர்கள் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், விரிவான விவரம். விக்னேஷ், தற்பொழுது இந்த சென்னை மெரினா ஒட்டி இருக்கக்கூடிய நொச்சிக்குப்பம் பகுதியில் இருக்கிற லூப் சாலை பகுதியில் தான் மீனவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பேரணி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பட்டினப்பாக்கம் முதல் மெரினா கலங்கரை விளக்கம் வரை 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. இந்த மீனவ கிராமங்களில் தங்களுக்கான இந்த கடற்கரை பகுதி மற்றும் கடல் பகுதியில் தங்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் தற்போது கருப்பு கொடியோடு இவர்கள் பேரணியாக புறப்பட்டிருக்கிறார்கள். சீனிவாசபுரம் பட்டினப்பாக்கம் பகுதியிலிருந்து அவர்கள் பேரணியை தொடங்கிய நிலையில் ஏராளமான மகளிர் மற்றும் பொதுமக்கள் மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இவருடைய பிரதான கோரிக்கை என்பது தற்போது அவர்கள் நடந்து வரக்கூடிய இந்த லூப் சாலை என்பது போக்குவரத்துக்கான சாலையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதேபோன்று சாந்தோம் நெடுஞ்சாலை, இதுக்கு ஏற்கனவே இந்த சாந்தோம் சாலையை 2 புறங்களிலும் போக்குவரத்து செல்லக்கூடிய சாலையாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அந்த சாலை போக்குவரத்துக்கு எடுத்துக்கொண்டால் இந்த சாலை மீனவர்களுடைய பயன்பாட்டுக்கு மட்டுமே ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் மீனவர்களுடைய உரிமையை நிலைநாட்டும் வகையில் இது பாதுகாக்கப்பட்ட மீனவருக்கான பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துகிறார்கள். இங்கே பொறுத்தவரையில் 10 மீனவ கிராமங்கள் அமைந்திருக்கின்றன. அந்தோணிமா நகர் உள்ளிட்ட நொச்சிக்குப்பம் பகுதியை சுற்றிலும் மொத்தமாக ஒரு 10 மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. அந்த மீனவ கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து தற்பொழுது பேரணியை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணி கலங்கரை விளக்கம் பகுதியில் நிறைவடைய இருப்பதால் அந்த இடத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கிழக்கு சென்னை மாநகர காவல் இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதையொட்டி தற்போது லூப் சாலை பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவருடைய இந்த மிகப்பெரிய பேரணியில் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றிருப்பதால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இவருடைய போராட்டம் தொடர்பாக இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கலாம். ஆனா எதுக்காக இந்த மிகப்பெரிய பேரணி, என்னென்ன காரணம்? அண்ணா என்ன காரணம்? இது மீனவர்களுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சாலையை மறுபடியும் எங்களுக்கே கொடுக்கணும் ஆரம்பிக்கிறோம். 2 வழி சாலை சாந்தம் நெடுஞ்சாலையை கொடுக்கணும் நாங்க ஆசைப்படுறோம். இது எங்களால போக்குவரத்து ரொம்ப இறஞ்சலா இருக்கிறதுனால சாலையை நாங்க ரத்து செய்ய சொல்றோம். மீனவரோட உரிமை எங்களுக்கு நிரந்தரமான பட்டா வேணும். இந்த இடம் மீனவருக்காக இடம். இது ஆதி காலத்துல இருந்து இங்கதான் இருக்கிறோம். நான் இன்னைக்கு போராடினா என் தலைமுறைக்காக நாங்க போராடுறேன். இன்னைக்கு நாங்க போயிட்டு என் தலைமுறை நல்லா வாழ்ந்ததுக்காக தான் நாங்க போராடுறோம். இந்த போராட்டம் வெற்றி அடையணும். இதுக்கு மறுபடியும் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இல்ல, இது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலையா இருந்துட்டு இருக்கு. இதை நீங்க தடை செய்யணும்னு சொல்றீங்க. பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. தற்காலிகமான சாலையை தான் நாங்க எதிர்பார்த்தாங்க. இது நிரந்தர சாலைக்கு நாங்க அனுமதி கொடுக்கல. எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. நீங்க சாயந்தர நேரத்துல பாருங்க, ரோடு கிராஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களால ஒரு ஸ்பீடு பிரேக் கிடையாது, ஒரு போக்குவரத்து நெடுஞ்சாலை கிடையாது. ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கு. அதனாலதான் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். மணிவண்ணன். விக்னேஷ், இவருடைய கோரிக்கை முக்கியமாக வைக்கப்படுவது தங்களுடைய மீன்பிடி தொழிலுக்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக இங்கு பிடிக்கக்கூடிய மீன்களை வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் புதிதாக மீன்பிடிப்பு அந்த விற்பனையகம் கட்டி கொடுத்தாலும் அதனையும் தாண்டி அங்கங்கே மீன்பிடிக்கக்கூடிய மீன்களை அவர்கள் சாலையோரம் வைத்து விற்பனை செய்வார்கள். அப்படிப்பட்ட இடங்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். அதேபோன்று இவர்களுடைய படகுகள் மீன்பிடி அந்த வலைகள் எல்லாம் உலர்த்தி காய வைப்பது, சரி செய்வது போன்ற பணிகள் மேற்கொள்வார்கள். அப்படிப்பட்ட இடங்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் என்ற வகையில் சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் மேற்கொண்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள் இவருடைய இடங்கள் பறிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். இதுபோன்ற காரணங்களால் தான் இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்கள் பேரணியினை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த பேரணி நிறைவடையக்கூடிய இடத்தில் லைட் ஹவுஸ் அருகே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கான பந்தல் போட்டிருந்தார்கள். ஆனால் அந்த பந்தலை தற்போது அகற்றி வேறு இடத்தில் போடுவதற்கு வேண்டும் என்று காவல்துறை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த பேரணி சென்னையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். விக்னேஷ், பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார். லூப் சாலையில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் பேரணி காரணமாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நொச்சிக்குப்பம், சீனிவாசபுரம், பவானிக்குப்பம், அந்தோணியார்புரம் பகுதிகளில் மீனவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள்.